டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி பொடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம். புடலங்காய் எடுத்திருக்கேன், வெங்காயம் ஒன்று எடுத்து தோல் சீவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி ஒன்று எடுத்துக்கணும். இதை கட் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சொன்னேன் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த புடலங்காவை போட்டுடணும். ஆல்ரெடி இதில் தண்ணி ஊறும், அதனால் இந்த தண்ணியிலையே இது பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பாருங்கள். உப்பு, மஞ்சாத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். இது லைட்டாக இதை வதக்கிட்டு அப்புறம் இதை போட்டுடணும். காய் வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் அண்ணன் பையன் டம் டம் டமாக்கான்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது குழந்தைங்களான சேனலு, சூப்பராக இருக்குது. 1 2 3 இதெல்லாம் குழந்தைங்க சொல்லி கொடுத்து நம்ம கற்றுக்கிறத விட இந்த சேனலை பார்த்தா சூப்பராக கற்றுக்குவாங்க. போய் பாருங்கள். அப்புறம் அவன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. நான் இந்த காய் வதங்கினவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், புடலங்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இது கரம் மசாலாலாம் போட்டதுனால நல்லா தூக்கலாகுது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுடுங்க. வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய். தேங்க்யூ வெரி மச்.